அந்த ஹீரோ வந்திருக்கானப்பா. பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கணும். அந்த ஹீரோ வந்திருக்கானப்பா. காசிக்கு போனா கர்மம் எல்லாம் தீந்துரும் சொல்லுவாங்க. அந்த காசியோட பேரை இந்த படத்துக்கு இவனுக்கு வச்சிருக்காங்களாப்பா. ஃபயர் அப்படின்ற படத்தை இப்ப நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்ல சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஹலோ டாக்டர், டாக்டர், பல பெண்களோட வாழ்க்கையில சீரழிச்சவன போலீஸ் அரெஸ்ட் பண்ணவன நீங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணுவீங்கல்ல, அவனுக்கு HIV இருக்கான்னு பாப்பீங்கல்ல, AIDS இருக்கான்னு பாப்பீங்கல்ல, இவனுக்கு பார்க்கணும். பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிருக்க இந்த ஃபயர் படத்துல டாக்டர் 10 நிமிஷம் அவனை கையோட கூட்டிட்டு வரான். சார், இன்னைக்கு சமுதாயத்தில் என்னென்ன சீரழிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக டைரக்டர் JSK அவர்கள் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு வெளிநாடு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஸ்கூல் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலேயே சொல்லுவாங்க, செக்ஸ் கல்வி அதை பத்தி சொல்லி தருவாங்க. இங்க தமிழ்நாட்டில் கூட குட் டச் பேட் டச் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த விஷயத்த இன்னைக்கு சமூகத்துல பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கணும், ஒரு 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 குழந்தைகளை ஒரு மாணவிகளை எப்படி எல்லாம் வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த இந்த ஃபயர் படத்தின் மூலமாக அப்பட்டமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் JSK அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்த படத்துல நான் தம்பி கிட்ட கேட்ட இன்டர்வியூல, தம்பி இந்த படத்துல உங்களை நடிக்க சொன்னா வாழ்ந்திருக்கீங்களாப்பா அப்படின்னு. சார், நானும் வாழல, டைரக்டர் சொல்லி கொடுத்தாரு அதனால வாழ்ந்த அப்படின்னு. இதே டைரக்டர் மாடியில இருந்து குதி அப்படின்னா குடிச்சிருவீங்களா, விஷத்தை குடி அப்படின்னா குடிச்சிருவீங்களா? டைரக்டர் தேன் பாட்டில கொடுத்து தேனை நக்குன்னு சொன்னாக்க நீ பாட்டிலோட குடிச்சிட்டு இருக்க. இந்த படம் மக்களுக்கு சமூக கருத்தை சொல்லிட்டு இருக்கு. சமீபமாக கடந்த 2 மாதமாக யார் இந்த சார் யார் இந்த சார்ன்ற இன்னைக்கு நம்ம பார்லிமெண்ட்ல இருந்து சட்டசபையில இருந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த யார் இந்த சார், இந்த படுபாவிதான் இந்த சார். இந்த மாதிரி உண்மையிலே சொல்றேன், நான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படத்துல இந்த தம்பி வாழ்ந்திருக்காரு, வாழாவட்டியா இருக்காரு, 2வது விஷயம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சில இடத்துல நல்லா சூப்பரா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாந்தினி சூப்பர். நீங்களும் அந்த அழுகிற சீன்ல சென்டிமெண்ட் சீன்ல சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தாத்தா நடிச்சிருக்கவரு, அவர் பேர் தெரியல, ஜீவாவா, அவரும் நல்லா பிரமாதமா நடிச்சிருக்காரு. எங்கடா அது டாய் அவங்கள போடுவா எங்களை போகுறா. கடைசி வரைக்கும் இந்த தம்பி படத்துல எல்லா பெண்களையும் சீரழிக்கிறானே தவிர யாருமே கல்யாணம் பண்ணல. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபயர் படத்தை பாருங்க, சமூகத்துக்கான ஒரு நல்ல விழிப்புணர்வை கொடுத்திருக்காரு இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தம்பிக்கு நான் ஒண்ணே மட்டும் சொல்றேன், நான் அப்பவே சொன்னேன், பிக் பாஸுக்கு போவாதீங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? பிக் பாஸுக்கு போனதால தான் இந்த தம்பியோட மனசுல அந்த வஞ்சகம் வந்து விளைஞ்சிருக்கு, புரியுதுங்களா? உண்மையிலே சொல்றேன், பிக் பாஸ் என்பது அது ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அது அந்த நிகழ்ச்சிக்கு போனதால் தான் இந்த தம்பியோட மனசுல அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டு இந்த படத்திலையும் பல பெண்களையும் சீரழிச்சிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இனிமேட்டு மறுபடியும் கூப்பிட்டா பிக் பாஸ் போவாத, சரியா? ஓகே, வெந்து தணிந்தது காடு போடு. சார் இருங்க சார், என்ன சார் அவசரம்? சார் இங்கதான் போறாரு, புரியுதுங்களா? பேசுகிறாரு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.